ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருடத்துடைய குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய பர்த் ஹாரோஸ்கோப் இருக்குல்லையா, சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் கோச்சாரத்தோடைய நிலைகளும் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம கொடுக்க முடியும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் சரியாக தான் இருக்குங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த குரு இப்போது 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருக்காரு. 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தான். உங்களுக்கு குரு இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கான்சியஸாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஆனால் எக்கனாமிக்கலாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்ய போகிறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது குருவோடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதேமாதிரி 10ஆம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்குறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம். ஆனால் அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் 12ஆம் இடம் தான். நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லது. அதாவது குருபலம் இல்லை அப்படின்னா உங்களோட ராசிக்கு, அதாவது குருபலம் இல்லைனாலும் 10ஆம் இடத்தை, உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், 6ஆம் இடம்ங்கிறது நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ குரு உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு, உத்தியோகம், தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்ய போகிறாரு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சம்டைம் மறைந்த குரு நிறைந்த பலன்களை கொடுப்பாரு. குரு 10ஆம் இடத்தை பார்க்கறனால பிஸ்னஸில் முன்பை விட நல்ல க்ரோத் உங்களுக்கு வரும். நல்ல வளர்ச்சி பிஸ்னஸ் மூலிமா, அதாவது உங்களுடைய தொழில் மூலிமா நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சரி, புதுசாக நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணம் வருமா அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது தான் தனச்சேர்க்கையை குறிக்கக்கூடியது. அப்போது பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல தனச்சேர்க்கை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் 12ஆம் இடத்துல தான் இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கையில் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தில், அதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெல்விசர்கிட்ட கேட்டுட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் ஆலோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எடுத்தோம் கவுத்தோங்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். 6ஆம் இடத்துல போய் குரு மறைகிறதுல என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய நலம் விரும்பிகளோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட என்ன செய்யணும், நீங்கள் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனையை நீங்கள் என்னென்னா பரிசீலனை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தணும். இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 100% இல்லை 200% உங்களுக்கு குரு பெரிய விஷயங்களை உங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா அதாவது கர்வத்தை கொடுத்துருவார். தனுசு ராசிக்கு இயற்கையாகவே தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல நாலேஜ் இருக்கும். தனுசுக்கு அதிபதியே குரு தானே, நல்ல நாலேஜ் இருக்கும். எதை எப்படி செய்யணும், எந்த இடத்துல நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு எல்லா டைமுமே கரெக்டாக யோசிக்க முடியாது. யானைக்கும் அடி செருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவெடுக்கும் போது நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய புத்தி என்ன சொல்லுதோ, நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்காம மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, அதாவது உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கேட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது, அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு முடிவை எடுத்து
தாராளமாக செய்யலாம். ஏன்னா 6ஆம் இடத்து குரு வந்து என்னென்னா ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அது விரயமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தெரிஞ்ச விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க. அதாவது உத்தியோகம் அப்படிங்கிறது 6ஆம் இடம் தான். உங்களுடைய சர்வீஸ் பிடிச்சி போய் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்குங்க. ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வேறு பக்கம் வேலை கிடைச்சிரும். இப்போ அதாவது இந்த கம்பெனி விட்டுட்டு வேறு கம்பெனி நீங்கள் மாறலாமான்னு கேட்டால் இந்த டைம் வந்து அதை செய்யுங்க. அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா 12ஆம் இடம்ங்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா வெளி மாவட்டங்கள், அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ஒரு சிலருக்குலாம் வெளி மாநிலத்தில் என்ன செய்வாங்க போஸ்டிங்கை தூக்கி போட்டு விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடம்ங்கிறது நீண்ட தூர பிரயாணம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உறுதியாக உண்டு. இந்த ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இன்கம் பார்க்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போனால் தான் முடியும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ குரு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ல் இருந்துட்டு. அப்போ இந்த டைமில் உங்களுடைய ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க. இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கனால டைவர்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகள், அதாவது படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது, அலட்சியப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிற விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மார்க்கை எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துருங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் டைவர்ஷன் ஆகக்கூடாது. படிப்பில் விட்டுட்டு வேறு பக்கம் கவனத்தை செலுத்தக்கூடாது. 10ஆம் இடத்தை பார்க்குது. காலேஜ் முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய விஷயம் என்ன கொடுக்கும் அப்படின்னா அலட்சியத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துகிற மாதிரி கொடுத்துரும். அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இது இந்த டைமில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அலட்சியங்களையும் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணுறதையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது உங்களுடைய வெற்றிக்கு வந்து பக்கபலமாக இருக்கும். இப்போது இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து உங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குங்க. படிப்பில் இருக்குது, அதாவது இப்போ பிஜி படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு இப்போ எல்லாமே என்னென்னா உத்தியோகம், ஒரு ஜாப்பில் வந்து நீங்கள் சேர்றதோ அல்லது தொழில் முதலீடுகளை வச்சுட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. படிப்புங்கிற விஷயம் இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது. ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். நல்ல வேறு யாராவது உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வாங்கி அதிக வட்டிக்கு இருக்கிறத அடைச்சிட்டு நீங்கள் தொழில் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டிக்கக்கூடிய அமைப்பு அல்லது குறைந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடியது பேங்க் லோனு. ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து பேங்க் லோனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கடனால் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது தான் சொத்து சேர்க்கைங்க. ஸோ அதாவது ஏற்கனவே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா கூட இப்போ மறுபடியும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, லேண்டோ அல்லது வேறு ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புகள், சொந்தமாக வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குரு பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. 4ஆம் இடத்துக்கு இல்லைனாலும் தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியே குரு தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கனால வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டால் கூட இந்த டைமில் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த டைமில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி புதுசாக திரும்ப என்ன செய்வீங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், திரும்ப நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து என்னென்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் அதிபதி தான் 6ஆம் இடத்துல இருக்கனால புதுசாக ஏதாவது ஆல்ரெடி வச்சுருந்தா கூட அதை கொடுத்துட்டு திரும்ப புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு. கோர்ட்டு கேஸ், அதில் ஏதாவது நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக அமைகிறது. கேஸ் வழக்குகள்னு எடுத்துட்டாலே அது உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சால்வ் ஆகும் இந்த டைமில். ஏன்னா வழக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டாலே அதில் வெற்றி கிடைக்கும். உயில் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்குது.
தாய் வழி சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு கை மேலே வரும். அதே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பணம் வந்து குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதாவது பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறைய இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது. அதை ப்ராப்பரான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விரயம் பண்ணிடாதீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஹெல்த் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது. மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. தாயாருக்கோ அல்லது உங்களுக்கோ மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்தால் உடனே அதை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா சரி பண்ணு, டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை உடனே பார்த்துருங்க. 1000 500 முடியக்கூடிய ஒரு மருத்துவ செலவை நீங்கள் லட்சக்கணக்கில் இழுத்து விட்றாதீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். மெயினாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ அப்படின்னா என்னென்னா யூரின் ப்ராப்ளமோ அல்லது வந்து கிட்னி ஸ்டோன்ஸு, லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குரு கொடுத்துருவார். குருனாலே லிவருக்கு அதிபதி அவர் தான். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சின்னதாக வந்தாலும் போய் ஒரு ஊசியை போட்டோ அல்லது டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோ என்ன ட்ரீட்மெண்ட்டோ ஒரு மருந்து மாத்திரையில் சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது குரு வந்து ஒரு சுப கிரகம். அதனால் அவருக்கு வந்து கள்ளங்கப்படம்லாம் கிடையாது. எப்படி உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வளர்த்து விடுவாரோ, 6ஆம் இடம் வழக்குகளில் வெற்றின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நோயும் 6ஆம் இடம் தான். அப்போ அந்த நோயை என்ன செஞ்சிருவார், அவர் வளர்த்துட்ருவார். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 6ஆம் இடம்ங்கிறதுனால வந்து உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் இல்லைனா கூட, ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அது மூலிமா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுதுங்க. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு, அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்காரு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பதவிங்கிற ஒரு சாணம் வந்து பறிப்போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தை 6ல் இருந்துட்டு தான் என்ன பண்ணுறாரு, குரு 2 பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மூலிமா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அதனால் கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சின்ன சின்ன தடை, இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சப்போர்ட் இருந்தது கூட இப்போ இந்த டைமில் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்படலாம், நீங்கள் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு. பட் அதனால் அதை எதுக்காக சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவுகளும் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் மட்டும் தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும். பொதுவாகவே தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து குடும்பத்தில் அதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை அவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்காது. ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகிறது தான் நல்லது. காலங்கள் வரும்போது உங்களையே அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் தீர்க்கமாக என்னென்னா பதிவு பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு, நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து நல்ல முறையில் போகும். அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ரிலேஷன் சம்மந்தப்பட்டதும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்களை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது எந்த ஊருக்கு போகிறீங்க, யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வீட்லேயோ அல்லது உங்கள் நண்பர்கள்கிட்டேயோ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு இங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.